Hello friends, welcome to my channel. Welcome, happy afternoon. So நம்ம சேட்ட பாயோட ஸ்பீச்சை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது பார்க்கும்போது அசார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டு முடிச்சோன்னே ஒரு செகண்ட் பாஸ் எடுத்துக்கிட்டாரு. என்ன நம்மன்னு கேட்டால் அவனு சொல்கிறான் அந்த மாதிரி. ஆனால் வந்துட்டு அதுதான் அவர் ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் அவர் வந்துட்டு எப்போ எந்த இடத்துல ஒன்லி வீக்கா அப்படின்னு கொஸ்டின் வந்தாலும் அவர் அந்த இடத்துல திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுவார். அதில் நடித்த எல்லாருமே அந்த வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு. எனக்கு அது வந்து பார்க்கும்போது அந்த கொஸ்டின் வந்து வீக்காக வந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்ட்டு அவர் வந்து சூட்டிப்பா எங்கே இவன் வந்துட்டு டைரக்டர்னு எழுத்தாளர்னு சொல்லிடுவோம் அதே சேர்த்தியே சொல்லிட்டாரு. என்னதான் வந்து எழுதினாலும் அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்துட்டு சொன்னது ரொம்ப அழகாக, நாட் ஜஸ்ட் வீக்கா, இட்ஸ் ஆல்வேஸ் மகாநதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களுக்கு வந்து அந்த ஜேர்னி வந்துட்டு ரொம்ப த்ரூ அவுட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பிடிச்சது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிவின் கொடைக்கானல் காவேரி அப்படின்னு சொன்னார். நிவினுக்கும் காவேரிக்கு நடுவில் கொடைக்கானலில் போட்டுட்டார் இந்த தடவை. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிவினுக்கு மேரேஜ், வீக்காவோட டாம் அண்ட் ஜெரி ஃபேக்டரி, குமரனோட ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாரி போச்சு. லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நாங்கள் யாருமே கிடையாது, தேர்டாக ஒரு குட்டி ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த குட்டி பாப்பா அம்முவை கூட ரொம்ப அழகாக அவர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா அதுதான் சுவாமி. அது யாரை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, ஹீ இஸ் ஜெம் ஆல்வேஸ். அதேமாரி டாம் அண்ட் ஜெரி ஃபேக்டர் சொல்லிட்டு விஜயை பற்றி சொல்லும் போதும் விஜய் கேரக்டரை ரொம்ப எலிவேட் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு எங்கள் பசு அப்படின்னு சொல்லி பசு டாடி இஸ் லைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகாநதிக்கு. ஏன்னா காவேரி விஜய் வந்துட்டு நிறைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு மெயின் ரீசன் அந்த ஃபேஸ் ஆஃபே வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆல்வேஸ் விஜய் பசுவோட ஃபேஸ் ஆஃப் ரொம்ப பிடிக்கும். அதேமாரி காவேரி பசுவோட ஃபேஸ் ஆஃப் ரொம்ப பிடிக்கும். நிவினுக்கும் விஜய்க்கும் வந்து சகல பாண்ட் வரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு சீன் இருக்கும்ல, லைக் வந்துட்டு நிவின் வந்துட்டு காசெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்க வரும்போது இந்த சைடு ஒரு பக்கம் ஆட்டிடியூடு, அந்த சைடு ஒரு பக்கம் ஆட்டிடியூடா, அந்த சீக்வன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேஸ் ஆஃப்ஸ் எல்லாமே செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப அழகாக அவர் வந்துட்டு ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் சீரியலில் எப்போ எந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வீக்கான்னு கேட்டாலும் அவர் மகாநதியாக தான் சொல்லிட்டு வருவார். ஸோ அது அவங்களுடைய அந்த ஒர்க்குக்கு அவங்க கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டாக நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லி வெல் செட் மிஸ்டர் சுவாமிநாதன். ஆனால் கேட்ட கேள்விக்கு தான் பதில் வரல. அதுக்கு அடுத்ததே வந்துட்டு ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்க, 800 எபிசோட்ஸ் வந்திருக்கு, அந்த எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலி எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, சுவாமி வந்துட்டு அந்த ஈவெண்ட்டில் போய் பேசினதில் அங்கே அத்தனை பேர் பேசினதில் லக்ஷ்மி பேசினது தான் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துக்கிட்டார் போல். ஸோ அதை மட்டும்தான் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த கொஸ்டின்ல காவேரியை பத்தி கேட்கவே இல்லை என் பாஸ், நீங்க ஏன் இப்ப சம்மந்தமே இல்லாம உங்க ஒய்ஃபை பத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஜேர்னி ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பீப்புள்ஸ் வந்து வெல்கமிங்காக எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப க்ளோஸ்டு ஆயிடுச்சு, இவங்க சொன்ன மாதிரி தான் அப்படின்ட்டு காவேரியை பற்றி அவங்க சொன்னாங்க. காவேரி வந்துட்டு லைக் மகாநிதின்னு சொன்னாலே அழுவாங்க அப்படின்னா கீழேருந்து யாரோ மகாநதி அப்படி சொல்லிட்டு கத்துனாங்க போல. உடனே இருந்துட்டு அவங்க நோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இங்கெல்லாம் அழமாட்டாங்கன்னு அசால் சொன்னோன்னே சுவாமி இங்க வாங்க பக்கத்துல வாங்க, ஜூம் வைங்க, க்ளோஸ் வைங்க, மகாநதின்னு சொன்னோன்னே அவங்க கண்ணில் தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த என்னதான் வந்துட்டு ஷூட்டு இதெல்லாம் போனால் அவங்களுடைய வீக்னஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக சொன்னாங்க. ஆனால் அந்த எடிட்டர் பையன் வந்துட்டு அங்கே ஒரு வேலையை பார்த்துப்புட்டான். நம்ம அதுக்கு வந்து ஒரு மீம் போடுவோம், என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ த்ரூ அவுட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரவீன் சார் வந்து பேசும்போது இவங்க இங்கே ஒரு கல்யாணம் நடக்க போது நீங்கள் ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே யாருக்கு கல்யாணம்னு சொல்லுங்கள், என்னை பார்த்துக்கு ஆக்ஷன் சொல்கிறீங்கன்னு அவர் ஒரு நிமிஷம் பதறிட்டார். யாருக்குன்னு ஒன்று வீக்கான அவர் என்ன விஜய் ரெடியா
அப்படின்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு சுவாமி பதில் தான், நான் சீரியல்லே 4 வாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஆக்சுவலி அவர் நம்ம எடிட் பார்த்துருக்காருன்றது நீங்கள் இங்கே நோட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க மேரேஜ் டெக்னிக்கலி வந்து 3 டைம் தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க 2 பேராக போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசப்ஷன் தான் நடக்கும். அங்கே வந்துட்டு தாலியெல்லாம் கட்ட மாட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தாலி பிரிக்கு, அதாவது வந்துட்டு தாலி பிரித்து மாற்றுவாங்க இல்லையா, அந்த சீன் நடக்கும். அண்ட் தேர்டு ஃபைனல் வந்து வெட்டிங், லாஸ்ட் எபிசோட் வெட்டிங். சரியா, இதுக்கு இடையில அந்த 4th தாலி வந்து எப்படின்னா வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு முருகன் டாலரை வந்துட்டு அவங்க செயினாக போடுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து எடிட்டில் வந்துட்டு அது வந்து மேரேஜோட எஃபெக்ட்ல நம்ம போட்டிருந்தோம். ஸோ பாஸ் அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. 4 மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரே சிரிப்பு அதை கேட்ட உடனே, பாஸ் நீங்க வந்து எடிட்ஸோட கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பன் காம்படிஷன் வச்சிருந்தாங்க. பாவம் எல்லாரும் மாற்றி மாற்றி இது பண்ணிட்டு பாய்ஸுக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஜென்யூனாக விளையாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாத்திக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு வீடியோவாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.